ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை பற்றிய புரிதல் தெளிவாக மார்க்சிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் என்கின்ற பெயரால் காதல் திருமணங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு போக்கு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 18 வயதான பெண்ணும் 21 வயதான ஆணும் தங்கள் பாதையை தாங்களே தேர்ந்து கொள்ளலாம் என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நாம் சட்டப்படி தான் வாழ வேண்டும், இஷ்டப்படி வாழ முடியாது. ஆனால் நம்முடைய ஒரே ரூல் புக் இந்திய அரசியலமைப்பு சாசனம். நம்முடைய பைபிள், நம்முடைய குரான், நம்முடைய பகவத்கீதா, நம்முடைய ஜென்ட் அவஸ்தா எல்லாமே சீக்கியர்களோட மத நூலுக்கு என்ன பேர், கிரந்த சாஹிப்னம். ஸோ நம்முடைய ஒரே வாழ்க்கை நெறி, நம்முடைய வழிகாட்டு புத்தகம் இந்திய அரசியலமைப்பு சாசனம். கடந்த காலங்கள் இல்லாத அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு போக்கு கடந்த 10 ஆண்டுகளாக ரிவர்ஸ் கியரில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாதி பெயரை தன் பெயரின் பின்னால் சேர்த்துக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கி அவர் நம்முடைய பேசணும் அவர்கள் சமீபத்தில் ஆனந்த விடன் கொடுத்த பேட்டியில் சொன்ன மாதிரி சாதிய கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், தட் இஸ் கலப்பு திருமணங்கள் நாங்கள் களத்துக்கு போனால் எங்களுக்கு எதிராக போய் ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமாக நிற்கிறது திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்கன்றார். இது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் பிஜேபி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது சாதிய கட்டமைப்பை தூக்கி நிறுத்துறதுக்காக வந்த ஆர்எஸ்எஸோட வழி தோன்றது. நான் இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஐ கேன் நாட் ஆஸ்க் ஈவன் திஸ் கொஸ்டின் டு காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் இது இந்த கட்டமைப்பை தான் காங்கிரஸும் விரும்புது. பட் திராவிட இயக்கங்கள் அதோட ஆரிஜின், அதோட கடந்த கால வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும் இல்லை, ஒரு சமுதாய இயக்கமாக தான் அது வந்திருக்கு. இப்போ பிராமணர்களோட ஆதிக்கத்தை தகர்த்து மற்ற சாதிக்காரர்களும் அனைத்து துறைகளையும் மேலோங்கி நிற்பதற்கு திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு என்பது அபரீதமானது. அதான் அதிகாரம் கைக்கு வந்த பிறகு. எனவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது மீடியாவும் இல்லை, எதிர்கட்சியும் கோமாவில் இருக்குன்னா ஐ திங்க் இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் இதில் இவங்களுக்கே ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, டிஎம்கே கேட்காது, திமுகவில் யாருக்கும் புரிஞ்சதா எனக்கு தெரியல. அதாவது கலைஞர் இருந்தால் புரிஞ்சுப்பார். உங்கள் காலு கீழே இருக்க பூமி எப்போ நழுவுதுன்னு உங்களுக்கு தெரியாது சார். எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு ஆட்சியாளர்கள் நம்புகிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தவறான ஒரு பார்வை சார். எல்லா கவர்மெண்ட்லேயும் சார், எந்த கவர்மெண்ட்லையுமே எதுவுமே நல்லா இருக்காது சார். ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. ஸ்பெஷல் இன்டர்வியூவில் ஒரு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணிசர் அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவரிடையே நாம் முன்வைக்கின்றோம். பாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். காதல் திருமணங்கள் பிரச்சனை ஆணவ கொலைகள்லாம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சது எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு கூறா என்ன இருக்குங்கிறத உணர்ந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அறிவிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுடைய அலுவலகம் காதல் திருமணங்களுக்கு வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் அது ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. அதே நேரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலையும் எங்களோட ஆஃபீஸும் ஓப்பனில் தான் இருக்குது, திருமணங்கள் இங்கே பண்ணிக்கலாம், சாதிகள் தடை இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்று முன்னெடுத்துருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அவங்க எப்பயுமே முன்னெடுக்கிறாங்க. இன்னைக்கு முன்னெடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. இன்னைக்கு இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலையில், ரொம்ப ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் நம்பிக்கை ஒழுக்கீற்றாக இருப்பது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். போத் அதில் குறிப்பாக சிபிஎம், அவங்க சிபிஐயும் சொல்லலாம், குறிப்பாக சிபிஎம் அவர்கள் மீது நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் சொல்லுவதை செய்கிறார்கள். அவர்கள் செய்வதைத்தான் சொல்லுகிறார்கள். வெறும் வாய் வார்த்தைகளாக அவர்கள் எதுவும் செய்வதில்லை. வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதிய வெறியை தூண்டக்கூடிய எந்த காரியத்தையும் அவர்கள் ஒருபோதும் செய்ததில்லை. தோற்றாலும் பரவாயில்லை என்று மக்களோடு மக்களாகத்தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்திய சமூகத்தின் முக்கியமான ஒரு கூறாக இருக்கக்கூடிய சாதியை பற்றிய பார்வை அவர்களுக்கு இன்று தெளிவாகவே இருக்கிறது. கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவு அளிப்பது, காதல் திருமணங்களுக்கு ஆதரவு அளிப்பது என்பது சாதிய கட்டமைப்பை தகர்ப்பதற்கான ஒரு முக்கியமான மைல்கல் என்பதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால இந்த ஆண்டு 2025 இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு ஆண்டு. எப்படி என்று கேட்டீர்கள் என்றால், இந்திய அரசியலின் மைய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய 3 நீரோட்டங்கள், இந்திய அரசியலில் இருக்கக்கூடிய 4 நீரோட்டங்கள் இந்திய அரசியலில் இருக்கின்றன. ஒன்று 1885ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட காங்கிரஸ் பேரியக்கம். இந்த ஆண்டுடன் அது 140 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இந்த ஆண்டு டிசம்பர் காங்கிரஸ் பார்ட்டி 140 இயர்ஸ். ரெண்டாவது 2000, அதற்கு பிறகு 40 ஆண்டுகள் கழித்து 2025 தோன்றிய 3 முக்கியமான இயக்கங்கள். ஒன்று ஆர்எஸ்எஸ், ஒரு காலத்தில் அது ஜனசங்கமாக பிஜேபியாக மாறியது.
ரெண்டாவது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 66ல் 64ல் அது சிபிஎம் வெளியில் வந்து. மூன்றாவது திராவிடர் கழகம், அதுலேருந்து முகிழ்த்த இயக்கங்கள் ஒன்று. ஸோ 3 முக்கியமான நீரோட்டங்கள் வந்து இந்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இதில் வந்து மற்றவர்களை விட வந்து இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பை பற்றிய புரிதல் வந்து தெளிவாக மார்க்சிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஆணவ படுகொலைகள் என்கின்ற பெயரால் வந்து காதல் திருமணங்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு போக்கு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. 18 வயதான பெண்ணும் 21 வயதான ஆணும் தங்கள் பாதையை தாங்களே தேர்ந்து கொள்ளலாம் என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நாம் சட்டப்படி தான் வாழ வேண்டும், இஷ்டப்படி வாழ முடியாது. நம்முடைய ஒரே ரூல் புக் இந்திய அரசியலமைப்பு சாசனம். நம்முடைய பைபிள், நம்முடைய குரான், நம்முடைய பகவத்கீதா, நம்முடைய ஜென்ட் அவஸ்தா எல்லாமே வந்து நம்முடைய குரு சீக்கியர்களோட மத நூலுக்கு என்ன பேர், கிரந்த சாஹிப்னோ. ஸோ நம்முடைய ஒரே வாழ்க்கை நெறி, நம்முடைய வழிகாட்டு புத்தகம் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம். என்னுடைய இனிய நண்பர் ஆழி செந்தில்நாதன் அடிக்கடி சொல்வார், அதாவது கடந்த 500 ஆண்டுகளில் தோன்றிய உலக இலக்கியங்களில் மிக அற்புதமானது இந்திய அரசியலமைப்பு சாசனம். இட்ஸ் அ வண்டர். கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவை 78 ஆண்டுகளாக தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த அரசியலமைப்பு சாசனம் அனைவருக்குமான உரிமையை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் நடைமுறையில் பார்த்திங்கன்னா வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து அதை தொடாமல் இருக்காங்க. இப்போ திராவிட கட்சிகளை நீங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து சாதி வேற்றுமைகளுக்கு எதிரானவர்கள், நாங்கள் வந்து பார்ப்பன எதிர்ப்பில் உறுதியாக இருக்கும்னு சொன்னாலும் கலப்பு திருமணங்களுக்கு வந்து திராவிடர் கழகம் வந்து செய்யுது. அவங்க வந்து செஞ்சு வைக்கிறாங்க திருமணங்களை. திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ வந்து அதை செய்யறதில்லை. ஏன்னா ஆதிக்க ஜாதிகளோட வாக்குகள் போய்டும்னு அவங்க பார்க்குறாங்க. அதுவும் கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு போக்கு கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ரிவர்ஸ் கியரில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சாதி பெயரை தன் பெயரின் பின்னால் சேர்த்துக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. கடந்த 100 ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களையும் போட்டுருக்காங்க. இது எல்லா கட்சியை சார்ந்தவனும். கடந்த 100 ஆண்டுகளாக சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து வந்து சாதி பெயரை தங்கள் பின்னால் போட்டுக்கொள்ளாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாண்டி வெளியிலையும் பொது வெளியிலுமே கூட ஒரு 18 வயது இளைஞன் தன் பெயருக்கு பின்னால் தன்னுடைய சாதியை போட்டுக் கொள்கிறான். சாதியின் பெயரால் வந்து சோஷியல் குரூப்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் தனியாக போயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த போக்கு வந்து கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எதை சாதித்து கிழித்தன என்கின்ற கோரிக்கை என்ற பிரச்சனையை எழுப்புகிறது. நான் அவர்களை விமர்சனம் செய்வதற்காக விமர்சனம் செய்யவில்லை, அவர்களால் விளைந்த நன்மைகள் அதிகம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குறிப்பாக அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் செய்த மிகப்பெரிய சாதனை என்பது 3 விஷயங்களை சொல்வார்கள். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, ஏன்னா அதுதான் ஆங்கிலத்தில் தக்க வச்சு இன்றைக்கி நம்ம உயர்கல்விக்கு போகிறதுக்கு உதவி இருக்குது. 3வது வந்து சுயமரியாதை திருமணங்களுக்கான சட்ட அங்கீகாரம். நீங்கள் முற்போக்காளர்கள் மார்க்சிஸ்டுகள் ஆண்டு கொண்டிருக்கிற மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் கூட ஹிந்து மேரேஜ் ஆக்டை வந்து இப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஹிந்து கஸ்டம்ஸ் படி அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக அது இருக்குது. இங்கே அது இல்லை, கிடையாது. இங்கே வந்து நீங்கள் வந்து சுயமரியாதை திருமணங்களை வந்து நீங்கள் வந்து ஐயர் இல்லாமல் தாலி கட்டாமல் நீங்கள் வந்து மாலை மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திருமணங்களை நீங்கள் சட்டப்பூர்வமாக பதிவு செய்து கொள்ளலாம். இது 1967 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 67 அல்லது 68 கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம். அதான் வித்து தாலிங்கிறத அதை எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த சட்டம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 57-58 ஆண்டுகளாக வந்து நடைமுறையில் இருக்குது. 2015 வந்து ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கவுல் மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது சுயமரியாதை திருமணங்களுக்கு வந்து சட்ட அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்தை எதிர்த்து அதை குவாஷ் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் வந்தது. இப்போ பிஜேபியை சார்ந்த ஒருவர் அந்த மனுவை போட்டிருந்தார். அப்போ அது ரொம்ப முக்கியமான பொருளாக ஒரு பேசுபடு பொருளாக மாறிச்சு. அப்போ அந்த ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, இது சீரியஸான விஷயம், ஆனால் இவ்வளவு நாளாக இருக்குது. அதாவது 2015 அந்த 15 ப்ளஸ் அதுக்கு மேலே 30 50 வருஷமாக இருக்க ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் நீ சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த பெட்டிஷன் இட் வாஸ் நாட் டிஸ்மிஸ்டு, பட் ஐ திங்க் டிஸ்போஸ்டு. அது அன்றைக்கி கோர்ட்டில் இருந்தேன், அன்றைக்கி எனக்கு தெரியும். அன்றைக்கி நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு சாதித்த ஒரு மாநிலம் இந்த திராவிட இயக்கங்களை வந்து நம்ம கண்மூடித்தனமாலாம் ஒன்றும் எதிர்க்கல. அவங்களோட சாதனைகளை நம்ம என்றைக்குமே அங்கீகரிக்கிறோம். ஆனால் ஆஃப் லேட் என்ன வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் டேட்னா பிரதர் 2013 இளவரசன் திவ்யா காதல் திருமணத்தப்ப டாக்டர் ராமதாஸ் எந்த எல்லைக்கு போனார்?
தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஏற்படுத்துற சமூக ஜனநாயக அமைப்புன்னு சொல்லி ஒண்ணு போட்டு தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு வெளிப்படையா எல்லா சாதி சங்க தலைவர்களையும் ஒரு எல்லா ஹோட்டல் ரமணா ராஜ் பார்க் எக்மோர்ல நடந்தது ஒரு சனிக்கிழமை. நான் அப்ப இந்தியா டுடேல பணியாற்றி கொண்டிருந்த காலம். மிக மிக மோசமான ஒரு முன்னெடுப்பு. வெளிப்படையா தலித்துகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்புன்னு அவர் அதுல எல்லா ஜாதிக்காரரும் போய் சேர்ந்தாங்க. சித்திரை மாநாட்டுல எல்லா ஜாதி தலைவர்களும் உட்கார வச்சாரு. அது எல்லா சுயசாதி பெருமையும் தலித்துகளுக்கு எதிரானது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் இது 2013 2014 ஜெயலலிதா வந்து 37 சீட்டு ஜெயிக்கிறாங்க. மோடியா லேடியான்னு கேட்டு பொன்னார் ஜெயிச்சாரு. நம்ம இதுல கன்னியாகுமரி நாகர்கோயில்ல. தர்மபுரியில அன்புமணி எப்படி ஜெயிச்சாரு? இந்த இஷ்யூவால ஜெயிச்சாரு. எல்லா சாதிக்காரனும் கட்சியை அப்பாற்பட்டு ஆதரிக்கிறான். வன்னியர் தலித் இஷ்யூல அன்புமணிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அதே அன்புமணி 19 தோற்கடிக்கப்பட்டார். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு முடிவு, வரவேற்கத்தக்க முடிவு. 24 சௌமியா அன்புமணியும் தோற்கடிக்கப்பட்டார். அதுவும் ஒரு நல்லதொரு தீர்ப்பு, மக்கள் தீர்ப்பு. ஏன்னா அடிப்படையில் சாதியை வச்சு கட்சி நடத்துறவங்களுக்கு மக்கள் கொடுத்த சம்மட்டி அடி. ஆனா இன்னைக்கு அவர் நம்முடைய பேசணும் அவர்கள் சமீபத்தில் ஆனந்த விகடன் கொடுத்த பேட்டியில சொன்ன மாதிரி சாதிய கொடுமைகள், ஆணவ படுகொலைகள், தட் இஸ் கலப்பு திருமணங்கள் நாங்கள் களத்துக்கு போனா எங்களுக்கு எதிராக போய் ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமா வந்து நிற்கிறது திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்கன்றார். இது எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அரசாங்கம் வந்து ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு முயற்சிகளை எடுப்பது, கலப்பு திருமணங்களை ஊக்குவிப்பதுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரியான ஒரு பெரிய கட்சி, 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சி, தமிழ்நாட்டை 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு இருக்கிற ஒரு கட்சியா அது வந்து சாதிய கொடுமைகளுக்கு எதிராக என்ன பண்ணுச்சு? ஒன்று கவர்மெண்ட்டு. இப்போ நீங்கள் இந்த அஜித்துக்கு இந்த பையன் கவினோட டெத்தில் பார்த்தீங்கன்னா கலெக்டரும் எஸ்பியும் வந்து லீகல் மேண்டேட்டை ஃபுல்ஃபில் பண்ணல. அதாவது வந்து ஆணவ படுகொலைகள் நடந்ததுன்னா ஸ்பாட்டுக்கு வந்து அந்த குடும்பத்தை போய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை எஸ்பியும் கலெக்டரும் பார்த்து ஆறுதல் சொல்லணுன்ற அந்த டைரக்ஷனை வந்து அவங்க மீறிட்டாங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்தது. தட் இஸ் கவர்மெண்ட் மெஷினரி செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படலாம். அது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நான் ரொம்ப ஆபத்தானதாக பார்க்குறது, நான் குறை சொல்வதாக திமுக நண்பர்கள் என்ன வேண்டாம். அதாவது டிஎம்கே எஸ் அ பார்ட்டி, நான் மறுபடியும் சொல்கிறேன், டிஎம்கே எஸ் அ பார்ட்டி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, கலப்பு திருமணங்களுக்கு ஆதரவாக சாதிய கொடுமைகள் நடக்கும் பொழுது அதற்கு எதிராக களத்தில் இறங்கி செஞ்ச சாதனை என்ன? இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ கலப்பு திருமணங்களுக்கு, காதல் திருமணங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சிபிஎம் ஆஃபீஸை அடித்து உடைச்சாங்க திருநெல்வேலியில். வெளிப்படையாக அது நடந்தது. திமுக கவர்மெண்ட்டில் நடக்குது. திராவிட மாடல் ஆட்சியில் கலப்பு திருமணங்களுக்கு ஆதரித்து உங்கள் தோழமை கட்சி திருமணம் செய்து வைத்த பொழுது 2 பேரும் மேஜரு அந்த அலுவலகத்தை அடித்து உடைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அதில் கவர்மெண்ட்டோட ரோலு, போலீஸ் உடந்த அது ஒரு பக்கம். திமுகன்ற கட்சி அந்த பிராந்திய, அந்த மாநிலத்தில், அந்த மாவட்டத்தில், அந்த பகுதியில், குறிப்பிட்ட பகுதியில் அவங்க ரோல் என்ன? அதை பேச வேண்டிய தருணம் இது. ஏன்னா கலைஞர் தானே சொல்லுவார், இது சமுதாய இயக்கம், எனக்கு பதவி வந்து தோளில் இருக்க துண்டு போட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லுவார்ல. நீங்கள் ஏன் இதை தம்பி நம்ம இப்போ இதை பேசணும்னு கேட்டிங்கன்னா, முன்பு இல்லாத அளவுக்கு கடந்த 12 ஆண்டுகளாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், குறிப்பாக இளவரசன் திவ்யா இஷ்யூ ஒரு டர்னிங் பாயிண்ட் தமிழ்நாடு அரசியலில் நடந்தது. ஜாதிய கொடுமைகள் வந்து அப்பட்டமாக தலைவிரித்து ஆட ஆரம்பித்த காலம். இந்த 12 வருஷத்தில் வந்து ஒரு சமுதாய இயக்கமாகவும் தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய திமுக என்ன ரோலை ப்ளே பண்ணியிருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பின்புலத்தில் இன்னைக்கு வந்து 2 கம்யூனிஸ்டுகள், குறிப்பாக வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று அவர்கள் வைத்திருப்பதே மிகவும் மிக மிக பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வாக்கு வங்கி அரசில் இருக்கவங்க அதை செய்ய தயங்குறாங்க. அதில் ஓட்டை பற்றி கவலைப்படாமல் அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க. அந்த மக்களே அவங்கள ஏற்றுக்கல, நிராகரிக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா மக்களே போல்வர் கைவர், அது 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 அப்படி அந்த சொல்லாடல் என்றைக்குமே இருக்குது. தனக்கு நல்லது செய்கிறவனுக்கு தான் ஜனங்க கெடுதல் பண்ணுவாங்கன்னுவாங்க. ஆகவே இது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து. ஆகவே அதில் மக்களை ஏற்றுக்கிறாங்க இல்லையான்றது வேறு, அதை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கி 2 கம்யூனிஸ்ட்டுகளும் அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். இது வந்து வெறுமனே நம்ம வாக்கு வங்கி அரசியலை பற்றி பேசிக்கிட்டு 26ல் யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, எவன் கூட எவன் போவான், விஜய் என்ன ஆவார், சீமான் எவ்வளோ ஓட்டு வாங்குவாருங்க, இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கமே ஒழிய, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வட இந்தியாவில் இருக்கிறத விட அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஒரு சாதி வெறி தலைவிரிச்சு ஆட ஆரம்பிச்சிருக்கு. எல்லா சாதி சார்பாகவும் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எப்படிப்பட்ட இயக்கங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், வாட்ஸ்அப் பெரிய கம்பெனியாக போயிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க 13 வயசு பையனை 17 வயசு பையன் வெட்டுறான். ஸ்கூல்ஸில் பரவிட்டு இருக்குது. கல்லூரி பள்ளிகளில் வந்து அந்த சாதி அடையாளத்தோட கட்டிக்கிட்டு வராங்க. கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ முயற்சிகளை எடுக்குது. கவர்மெண்ட் ஓரளவு முயற்சிகள் எடுக்குது. இப்போ சந்திர கமிட்டிலாம் போட்டாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி ஒரு பார்வை இல்லை. நான் கேட்பது திரும்ப சொல்கிறேன், ஆஸ் அ கவர்மெண்ட், ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்றது அது ஒரு பக்கம்.
அஸ் அ கவர்மெண்ட்டாக அவங்க செய்கிறது பத்தலை, இன்னும் கூடுதலாக செய்யலாம், அல்லது இல்லைங்க ஓரளவு செஞ்சுருக்காங்க, 2 பார்வை இருக்குது, ஓரளவு செஞ்சுருக்காங்கன்ற பார்வையை கூட நானும் ஏற்றுக்கொள்கிறேன் இது அவைலபிள் சுச்சுவேஷனில். பட் அஸ் அ பார்ட்டியாக என்ன பண்ணாங்க, அந்த கேள்வியை யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ சிபிஎம் இயங்குது இல்லைங்க, அதே மாதிரி ஒரு பார்ட்டி ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நான் பிஜேபி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது சாதிய கட்டமைப்பை தூக்கி நிறுத்துறதுக்காக வந்த ஆர்எஸ்எஸோட வழித்தோன்றல். நான் இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஐ கேன் நாட் ஆஸ்க் ஈவன் திஸ் கொஸ்டின் டு காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் வந்து இது வந்து இந்த கட்டமைப்பை தான் காங்கிரஸும் விரும்புது. பட் திராவிட இயக்கங்கள் வந்து அதோட ஆரிஜின், அதோட கடந்த கால வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும் இல்லை, ஒரு சமுதாய இயக்கமாக தான் அது வந்திருக்குது. இப்போ வந்து பிராமணர்களோட ஆதிக்கத்தை தகர்த்து மற்ற சாதிக்காரர்களும் வந்து அனைத்து துறைகளையும் மேலோங்கி நிற்பதற்கு திராவிட இயக்கங்களோட பங்களிப்பு என்பது அபரீதமானது. அதான் அதிகாரம் கைக்கு வந்த பிறகு. ஆனால் இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போகாமல் இந்த சாதிய கொடுமைகள் வந்து தலைவிரிச்சு ஆடும்போது ஏன் மௌனமாக இருக்காங்க? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், அதாவது எல்லா சுயசாதி பெருமையும் அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ரொம்ப அதிகமாக தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. உடனே இதை சொன்னோன்னா நம்முடைய திமுக நண்பர்கள் இல்லை என்சிஆர்பி டேட்டா படி ராஜஸ்தானில் அதிகம், மேற்கு வங்கத்தில் அதிகம், குஜராத் யூபியில் அதிகம் அப்படின்னு ஒரு கதை அளப்பாங்க. இந்த அளவுகோல் படி நீ பாரு, மாநில சுயமரியாதை பேசுகிற திராவிட மாடலில் வந்து ஒரு கேஸ் இருந்தால் கூட அது அசிங்கம். இங்கே 1000 கேஸ் வருது, அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு சார். அளவுகோல் எது சார்? ஒரு 18 வயசு பையன் தான் பின்னால் சாதி பேரை போட்டுக்கிறான் சார். டோன்ட் யூ ஃபீல் அஷேம்? அது உங்களுக்கு சவாலாக படலையா? கவர்மெண்ட் வரும் போகும் சார், பட் இதுக்காக தானே இந்த இயக்கம் கட்டமைக்கப்பட்டது. அப்போ இந்த பின்புலத்தில் கம்யூனிஸ்டுகளை தொடங்கி இருக்கக்கூடிய காதல் திருமணங்களுக்கான அங்கீகாரம் என்பது வரவேற்கத்தக்கது. மகிழ்ச்சியுடன் நம்ம அதை ஏற்க வேண்டும். மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் அது. அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் நாடகம் ஆடுகிறார். சாதிய கட்டமைப்பையோ தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு எங்கள் கட்சியோட கதவுகளும் திறந்திருக்கின்றதெல்லாம் கதை அளக்கிறார். அவர் பச்சை பொய் சொல்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம். பொய் சொல்லுவதில் அவர் சமர்த்தர். ஆனால் அவர் இருந்த வரைக்கும் கூட பிஜேபியை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் அப்படி பார்த்தாங்க, உன்னிப்பாக கவனிச்சாங்க. இப்போ அவர் போனோன்னே நியூஸுக்கும் பஞ்சம் வந்துடுச்சு மீடியாவில். பிஜேபிக்கு கொஞ்சமாவது மக்கள் மத்தியில் ஒரு சோகால்டு செல்வாக்கு, ஒரு அக்செப்டன்ஸ் வந்ததுக்கு அண்ணாமலை தான் ஒரு காரணம். அண்ணாமலை இல்லைன்னொன்னே ஐ திங்க் அவங்களுக்கு அதுவும் போச்சு. ஏன்னா அது அவங்க பிரச்சனை. நம்ம திருநெல்வேலியில் வந்து நயினார் நாகேந்திரன் நல்ல ஒரு க்ரௌடை ஃபார்ம் பண்ணி அண்ணாமலைக்கான ஒரு கைதட்டல் குறைந்து நயினாருக்கான ஒரு பாதையை வந்து திறந்த மாநிலாம் வந்துட்டு ஒரு மாநாட்டில் வந்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கதை சார். அண்ணாமலையை நமக்கு பர்சனலி ஒன்றும் கிடையாது. அவர் மேலே நமக்கு என்ன விரோதம்? அவர் கட்சி சார்பாக தான் அவரை நம்ம வந்து எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம். அவர் சார்ந்த கொள்கைகளால். அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு ஒரு ட்ராக்ஷன் வாங்க கேள்வி மீடியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு ட்ராக்ஷன் கிடச்சிது. தடால் புடால்னு பாதிக்கு மேலே பொய், அது வேறு விஷயம். பொய் மேலே பொய்யை மறிக்க பொய். அதான பொய்யை கொஞ்சம் திறமையாக சொல்லுவார். அவர் வந்து ஏதோ ஒன்று தடால் புடால்னு பண்ணார். ஆன்டி டிஎம்கே நெரேட்டிவை அவர் தான் சார் கட்டமைச்சார். அதை அவர் ஒழுங்காக செய்ய முடியல. அவரையும் தூக்கி போட்டாங்க. இப்போ அடுத்து வந்தவங்களாலலாம் அதை ஒன்றும் பெருசாக கட்டமைக்க முடியும். ஏன்னா இந்த விஷயத்தில் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் இன்றைக்கி பிஜேபி தலைவர் இல்லை. அவர் இன்னும் பெரிய பொறுப்பு கூட அவருக்கு இல்லை. அவர் இன்றைக்கி ஒரு முன்னாள் பிஜேபி தலைவர். ஆனால் இந்த இஷ்யூவை பற்றி அவர் கருத்து சொல்கிறாரு. ஏன் நயினார் நாகேந்திரனால கருத்து சொல்ல முடியல? கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவரும் அந்த வார்த்தையை சொல்ல அமைதியாக இருக்காரு. இவர் பேசுகிறார்ல. அப்போ அங்கே தான் வந்து அவர் வந்து தட் இஸ் கால் நெரேட்டிவ் செட் பண்ணுறது. எனவே இது அண்ணாமலை சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய நம்பகத்தன்மை கிடையாது. ஏன்னா அவர் சார்ந்த இயக்கம் இதை அனுமதிக்கப் போவதில்லை. கம்யூனிஸ்டுகள் சொல்கிறது உளப்பூர்வமானது. திராவிட இயக்கங்கள் இதை கையில் எடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி நிலவக்கூடிய சூழலாக தமிழகத்தில் உருவாவதற்கு உதவும். எதிர்க்கட்சிகள் வந்து கோமாவில் இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு இல்லை. விஜய் பண்ணுற அளவு கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமியை மற்றவர்களோ வந்துட்டு செயல்பாடுகள் இல்லை. திருமாவளவனே அந்த குற்றச்சாட்டை வந்து இபிஎஸ் மேலையெல்லாம் வைக்கிறாரு. ஆனால் திமுக எதிர்த்தவர் இது வரைக்கும் கேள்வியே கேட்கறதே கிடையாது. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சார் நம்ம பார்க்குறோம்? ரொம்ப நியாயமானது பிரதர். இந்த ஜூனியர் விகடனில் 2 வாரத்துக்கு முன்னால் 2 இஷ்யூக்கு முன்னால் வந்தது. போன இஷ்யூக்கு முந்தின இஷ்யூ கோமாவில் தமிழக எதிர்க்கட்சி ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வரலாறுலேயே இது வரைக்கும் அப்போசிஷன் இவ்வளோ வீக்காக இருந்ததில்லை. கிடையாது. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு கலைஞர், கலைஞருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா கலைஞர், கலைஞருக்கு ஜெயலலிதா, எடப்பாடிக்கு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம அடிக்கடி ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். தமிழக வரலாற்றில் மிக மிக அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர் முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு எதிர்க்கட்சியே இல்லை. கிடையாது. பட் இதுதான் ஆபத்தானது, ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது.
அவர் வலிமையான ஜனநாயகத்தில் அப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அதுதான் ஆபத்து. ரூலிங் பார்ட்டி வீக்காக இருக்கலாம், ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் வீக்காக இருக்கக்கூடாது. அது அப்போசிஷனுக்கும் ஆபத்து, ஜனநாயகத்துக்கும் ஆபத்து. மீடியா வந்து நிரந்தர அப்போசிஷனாக இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டில் இருக்க மீடியா 90% அவங்களும் வந்து சப்சர்வியண்ட்டாக கொத்தடிமையாக தான் இருக்காங்க திமுகவுக்கு. அங்கே எப்படி கோதி மீடியானா மடியில் உட்காந்துருக்க மீடியா, எதுகை மோனையாக கோதி மோடி அது இல்லை. கோதினா மடியில் உட்காந்துருக்க மீடியாவை அங்கே இருக்கிறதும் கோதி மீடியா, இங்கே இருக்கிறதும் கோதி மீடியான்னு ஆகிப்போச்சு. இதுதான் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய சேலஞ்சு நான் பார்க்குறேன் சார். அதாவது இடிப்பாறை இல்லை ஏமராமண்ணன் கெடுப்பாருலான்னு கெடும். பர்மனண்ட் அப்போசிஷன் மீடியா தான். கேள்வி கேட்குறது தான் உன் வேலை, அவன் சொல்லிட்டு போகிறது கிடையாது. இன்றைக்கி வரும்போது ஒரு நண்பர் ராம்நாத் கோயங்கா, இந்தியன் எக்ஸ்பிரஸோட டாயின் ஆஃப் இந்தியன் ஜேர்னலிசம், அவர் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிகர். அவரை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். இந்தியன் எக்ஸ்பிரஸில் முன்னாள் எடிட்டர் ஒருத்தரோட அந்த அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் அந்த எடிட்டர் பேர் மறந்துச்சு. அவரோட ஒரு இது சொன்னாராம். சம்படி சைடு யாரோ ஒரு பாலிட்டிஷியன் வந்து, அவர் பாலிட்டிஷியன்ஸோடய தன்னை அடையாளப்படுத்திக்க மாட்டார் ராம்நாத் கோயங்கா. அப்போ எப்பயுமே அந்த டிஸ்டன்ஸில் தான் இருப்பார். அப்போ வந்து அந்த யாரோ ஒரு பாலிட்டிஷியன் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ பார்க்கும்பொழுது வந்து அவர் வந்து அவரோட ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லி அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ரிப்போர்ட்டர் அப்படின்னாராம். உடனே அடுத்த நாள் வந்து அவரை எடிட்டரை கூப்பிட்டு சாக்கியம் அப்படின்னாராம். சாக் பண்ணலை, பட் சாக்கியம் அப்படின்னாராம். இவர் எடிட்டர் ஏன் ஒரு பாலிட்டிஷியன் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் நல்லவன்னு சொல்கிறான்னா அந்த ரிப்போர்ட்டர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். எப்பயும் அந்த ஃப்ரிக்ஷன்லேயே இருக்கணும். என் ரிப்போர்ட்டரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான் பாலிட்டிஷியன்னா என் ரிப்போர்ட்டர் ஒழுங்காக இருக்கான்னு அர்த்தம். இது வந்து ராம்நாத் கோயங்கா, த லெஜெண்டரி ராம்நாத் கோயங்காவோட அந்த ரோல். அது வந்து இந்த ராஜீவ்காந்தி பீரியடில் ப்ரெஸ் பில் கொண்டு வந்தப்போ டெல்லியில் 87 வந்து அதை எதிர்த்து ஒரு பெரிய ஊர்வலம் போகும்போது அவர் அந்த அப்போ அவர் 82-83 வயசு ஊர்வலத்தில் அவர் நடந்து வந்தார். அன்னைக்கு காலையில் வேலைக்கு சேர்ந்த 21 வயசு பையனோட சேர்ந்து நடந்து வந்தார். அந்த மாதிரியான ஒரு இது வந்து நமக்கு வந்து அந்த ரோலை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மீடியா கம்ப்ளீட்லி இழந்து நிற்குது 90%க்கு மேலே. எனவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது மீடியாவும் இல்லை, எதிர்கட்சியும் கோமாவில் இருக்குன்னா ஐ திங்க் இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் இதில் இவங்களுக்கே ஒரு பெரிய டேஞ்சர் என்னென்னா, டிஎம்கே கேட்காது, திமுகவில் யாருக்கும் புரிஞ்சதா எனக்கு தெரியல. அதாவது கலைஞர் இருந்தால் புரிஞ்சுப்பார். உங்கள் காலு கீழே இருக்க பூமி எப்போ நழுவுதுன்னு உங்களுக்கு தெரியாது சார். எல்லாமே நல்லா இருக்குன்னு ஆட்சியாளர்கள் நம்புகிறாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப தவறான ஒரு பார்வை சார். எல்லா கவர்மெண்ட்லேயும் சார், எந்த கவர்மெண்ட்லையுமே எதுவுமே நல்லா இருக்காது சார். ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. எந்த கவர்மெண்ட் அதாவது ராமராஜ்யம்ன்றது ஒரு உட்டோப்பியா தான், கனவு தான். அது வந்து அதில் வலிமையான எதிர்கட்சியும் வலிமையான ஆளுங்க மீடியாவும் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து குதிக்காலில் நிற்பீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன தான் தோத்தாலும் யானைப்படுத்தா குதிரை மாட்டேன்னு ஜெயிச்சிடலாம். பட் எல்லாமே நல்லா இருக்குன்னா அது எப்படி சார் நல்லா இருக்கும்? இப்போ அந்த நிலைமையில தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் அரசியல் நிலைமை இருக்குது. சிஎம்மும் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை, டெப்டி சிஎம்மும் ப்ரெஸ்ஸை பார்க்குறது இல்லை. சும்மா ஒரு 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறீங்க. அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சார். அது இல்லை, அந்த கல்ச்சரே இல்லை. அதில் தான் சார் உண்மை தெரிய வரும். நான் வந்து கலைஞர்கிட்ட நான் வந்து ஒரு 96 2001 அந்த பீரியடில் இப்போ நான் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தில் இருக்கும்போது எவ்வளவோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம கேள்வி கேட்கும்போது சில நேரங்கள் அவருக்கு பதில் தெரியலன்னா நம்மளை கடிச்சிடுவார் போட்டு. ஆனால் அதை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு 12 மணி நேரம் பொறுத்து இல்லை 24 மணி நேரம் பொறுத்து அதிகாரிகள் இருந்த ராஜமாணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, ஐயோ நீ பாட்டு கேட்டு போயிட்ட, உண்டிலன்னு ஆக்கிட்டாருன்னு. அப்புறம் ஒரு நாள் பொறுத்து கரெக்டு தான், அது அந்த உண்மை நீங்கள் சொன்னது கரெக்டு சரிதான் அப்படிங்கிறது அது சரி பண்ண சொல்லிட்டாருவாங்க. திருத்த முடிஞ்சுது இன்றைக்கி. ஏன்னா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அதாவது இந்த கவர் ஸ்டோரியை தொடர்ச்சியாக நான் சொல்கிறேன் பிரதர். அதாவது அதிகாரி போய் தான் சொல்லுவான், எல்லா அதிகாரியும் நான் சொல்கிறேன், சுற்றி இருக்க அதிகாரி எல்லா மட்டும் தான் சொல்லுவான். கலைஞர் வந்து அதிகாரி சொல்கிறத நம்ப மாட்டார். ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வராமல் மறைக்கப்பட்ட விஷயங்கள் உங்கள் காதுக்கு வரும். நீங்கள் அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணலாம். அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அது ஒரு பெரிய வாய்ப்பு. கரெக்டாக சொன்னீங்க, அது ஒரு வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு. ஏன்னா சுற்றி இருக்கவன் போய் மட்டும்தான் சொல்லுவான். எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா அதிகாரியும் தான் நான் சொல்கிறேன். அவனுக்கு நான் நல்ல பேர் வாங்கணும். ஏன்னா அடுத்த தடவை திமுக ஆட்சிக்கு வரணுன்ற எண்ணம் அதிகாரிக்கு இருக்கும்லாம் நம்பாதீங்க. இருக்கிற மாதிரி நடிப்பான், இருக்காது. நான் உறுதியாக சொல்கிறேன். ஆஸ் அ கிளாஸ் நான் சொல்கிறது எந்த தனிப்பட்ட அதிகாரியும் நான் சொல்லலை. அதிகாரிகள் ஆஸ் அ கிளாஸ், பியூரோக்ராட்ஸ் ஆஸ் அ கிளாஸ் அப்படி தான் இருப்பான் அவன். அது நீங்கள் தான் அதை வந்து சரி பண்ணணும். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்க ரோட்டில் இதுங்க எங்கேயோ நிகழ்ச்சிக்கு வராரு, மைக்கை போட்டால் 2 கேள்விக்கு பதில், அது இல்லைங்க.
கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எதை பற்றி வேணால் யார் வேணால் கேட்கலாம், ஃப்ரீ ரன். கண்டிப்பாக அதில் கெடுக்கிற மாதிரி உள்நோக்கத்தோட கேட்குறவங்க கொஞ்சம் பேர் இருப்போம், அது பார்ட் ஆஃப் த கேம். ஆனால் உண்மையிலேயே வந்து இந்த அரசாங்கத்தோட தவறுகளை உங்கள் காதுக்கு கொண்டு வரது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் உதவும். அது இல்லைங்க, ஒரு ப்ரெஸ் கலைஞர் வந்து சரியா வந்து கையாண்டிருக்காரு, அதை பயன்படுத்தி. நான் தான் சொல்றேங்க, என் அனுபவத்துலேருந்தே சொல்கிறேங்க. என்ன மாதிரி என்னை விட சீனியர்ஸ் எவ்வளோ பேர் இருந்தாங்க, இருக்காங்க இன்றைக்கும். அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது அவங்க ஒப்புக்கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து பல தவறுகள் அவரால் சரி பண்ண முடிஞ்சது. நீங்கள் இன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸையே பார்க்கலன்னா உங்களுக்கு எப்படிங்க? கண்டிப்பாக சார். அதே மாதிரி அவர் டெப்டி சிஎம்மும் அவரும் பார்க்கறதில்ல. நீங்கள் பாருங்கன்ற நான், யூ ஹேவ் இன்ட்ராக்ஷன், ஃப்ரீயாக பேசணும், என்ன வேணால் நீ கேளுன்னுவாங்க. புழுவரத்துக்கு வருவாங்க, புழுவரத்துக்கு சில பேர் வருவான், சொரிஞ்சு விடுறதுக்கு சில பேர் வருவான், அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. உண்மையாக ப்ரொஃபஷனல் ஜேர்னலிஸ்ட் இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய பல தவறுகளை, உங்கள் கவனத்துக்கு இதுவரை வராத தவறுகளை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கொண்டு வருவாங்க. இட் இஸ் இன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் அதை மாற்றிக்கணும். அப்போ இந்த பேக்ரவுண்டில் கோமாவில் எதிர்க்கட்சிகள் என்பது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்று தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். இறுதியான ஒரு கேள்வி சார், சிபிஆரை தமிழராக பார்க்கணும், சந்திரபாபு நாயுடு கூட ஆதரிக்கிறாரு பக்கத்து ஸ்டேட்ல இருந்து அப்படிங்கிறது பிஜேபியினுடைய பார்வையில ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த கட்சியினுடைய கூட்டணி. ஆனால் திமுக வந்து இதை ஒரு இந்திய தேர்தலாக தான் நாங்கள் பார்க்குறோம், இப்போ வந்து ஒரு இந்திய அரசியலாகவே வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? 100% திமுக சொல்லுவது கரெக்ட். திமுகவை பிரிவினவாதி கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுதாவது திருந்த வேண்டும். நீ திமுக ஊழல் கட்சின்னு சொல்லு, குடும்ப கட்சின்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனால் திமுகவை தேச விரோத கட்சி என்று சொல்லுவது அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு. இந்த பொய் மூட்டையை, புழுகு மூட்டையை அவிழ்த்து விட்டு இந்த அவதூறை பரப்பி தான் திமுகவுக்கு எதிரான அரசியலை பாஜகவும் வேறு சிலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை நாம் இந்திய தேர்தலாக பார்க்க வேண்டும் என்பது 100% கரெக்ட். அறிவு உள்ளவன், குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ளவன் திமுகவோட கூற்றை ஏற்றுக்கொள்வார். சார், சிபி ராதாகிருஷ்ணனை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழர் என்ற காரணத்துக்காக. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ். அழகாக சொன்னார் ஸ்டாலின், தமிழர் என்ற முகமூடி அணிந்து கொண்டு வருபவர்களை ஏற்க முடியாது. 100% கரெக்ட். அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் இந்தியா டுடே கொடுத்த பாட்காஸ்ட்டில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. சுதர்ஷன் ரெட்டியை வந்து தெலுங்கர்களாக பார்த்து தெலுங்காரங்களாம் ஏற்றுக்கணும்னு. முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். சுதர்ஷன ரெட்டியை அங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்காரன் தெலுங்குன்ற காரணத்துக்காக ஆதரிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இங்கே எப்படி சிபி ராதாகிருஷ்ணனை நான் தமிழன்னு ஒரே காரணத்துக்கு ஏற்றுக்க மாட்டேனோ, அதே மாதிரி தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய என்டிஏ சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து அவரை தெலுங்குன்ற காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். அதுவும் தப்பு. அவன் கொள்கைக்கு அவன் ஏற்றுக்கிட்டோம், யாருக்கு போடுறானோ போட்டோம். சிபிஆருக்கு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி சிபிஆருக்கு போடட்டும், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு கட்சிகள் பாஜக அதிமுக தவிர்த்த கட்சிகள் சுதர்ஷன் ரெட்டிக்கு போட்டோம். அதனால் வந்து இது வந்து இந்திய தேர்தலாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து 100% சரி என்று தான் நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். நிச்சயமா உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தவங்க நன்றி சார். நன்றி.